அப்பா ராமேஸ்வரம் பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயம் அது. அன்றுதான் பஞ்சாயத்து பிரசிடண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயம். அன்று அவர் தொழுகைக்காக பள்ளிவாசல் சென்றிருந்தார். அந்த ஈவினிங் தொழுகைக்காக போயிருந்தார். மாலை நேரம் என்பதால் நான் என் வீட்டு பாடங்களை முடிப்பதில் கவனமாக இருந்தேன். அப்பொழுது வீட்டு வாசல் யாரோ கூப்பிடு சத்தம் கேட்டு வாசலுக்கு சென்று பார்த்தேன். ஒருவர் மூடிய தாம்பாளத்தட்டுடன் நின்று கொண்டிருந்தார். அப்பாவை கேட்டார். அப்பா பள்ளிவாசலுக்கு சென்றிருக்கிறார் என்றேன். அவர் கொண்டு வந்த தாம்பூலத்தட்டை என்னிடம் கொடுத்து, அப்பா வந்ததும் கொடுத்து விடுங்கள், அப்பா கொடுத்து என்று கூறினார். அம்மாவின் அனுமதிக்காக, அப்பா இல்லை அங்கே, அப்போ அம்மாவின் அனுமதிக்காக கூப்பிட்டேன், சத்தம் போட்டு கூப்பிட்டேன். அம்மாவும் தொழுகையில் இருந்ததால் வந்தவரிடம் கட்டில் வைத்து விட்டு போய் சொன்னேன், கட்டில் வச்சுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு. தொழுது விட்டு வீடு திரும்பிய என் தந்தை அந்த பொருட்களை பார்த்து யார் கொடுத்தார்கள் என்று கேட்டார்கள். அப்போது அதுவெல்லாம் அடியை வாங்கினதில்லை. அப்பா அவருக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது. என்னை அடித்து விட்டார்கள். நான் மிகவும் பயத்துடன் தாயாரிடம் போய் இருந்து கொண்டேன். என் தாயார் என்னை அழைத்துச் சென்று தந்தையை விட்டார்கள். பின் அவர்கள் என்னுடன் ஆதரவாக பேசி சில அறிவுரைகளை கூறினார்கள். என் தந்தை, பரிசு பொருளாக யார் கொடுத்தாலும் அதை வாங்கக்கூடாது, அது பாவம். எதையோ எதிர்பார்த்து வருவது பரிசு, எதையோ எதிர்பார்த்து வருவது பரிசு. அவர் கோட் பண்ணார். திருக்குறானில் இருந்து சில வரிகளை எனக்கு எடுத்து காட்டினார்கள். அதாவது, இறைவன் ஒருத்தரை ஒரு பதவிக்கு நியமித்தால் அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார் இறைவன். அதற்கு மேலாக மனிதன் வேறு எதையாவது எடுத்தால் அது தவறான வழியில் வந்து ஆதாயமாகும். இந்த அறிவுரை எப்பொழுதும் எனக்கு வழிகாட்டியாக இருந்தது.